ஐயா கூனா கோவன்னா வந்திருக்காரு. அது என்ன கூனா கோவன்னா? கும்பகோணம் கோவிந்தராஜ பாவதர். ஓஹோ. இவரு பாட்டு வாத்தியார் அம்மாவுடைய பெரியப்பா. பாட்டு வாத்தியார் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவரு திருப்பதி, திருத்தணி, பழனி அந்த தேவாசனத்துல எல்லாம் பாடி இருக்காரு. நல்ல நேரத்துல வந்திருக்காரு. இவர் எப்பவுமே நல்ல நேரத்துல தான் வருவார். கீதாவுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுற சந்தோஷத்துல 2 வாய் சாப்பிட வச்சிருப்பாங்க. இவரையா? என் பொண்ணு. வா போலாம். ஐயா எப்பவுமே அப்படி சும்மா அம்சமா இருப்பாரு. இல்லங்க, என்ன என்ன ஒரு சின்ன சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்? இல்ல, முகம் பூரா தாடியா இருக்க, எப்படி வாயை கண்டுபிடிச்சு சாப்பிடுறீங்க? ஓஹோ, அதுவா? எவக்கு கானம் தான் உணவு. ஐயோ, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, மேல இருக்க வேண்டிய ஆளு. யாம் அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். இல்லங்க, ஐயோ, இன்னொரு சந்தேகம். இன்னும் என்னையா சந்தேகம்? காலையில் பாடும் ராகம் என்னவோ? பூபாலம். மத்தியானம் பாடும் ராகம்? அண்ணா மேம்பாலம். அண்ணா மேம்பாலமா? அப்படி ஒரு ராகம் இருக்கு? இருக்கும். அவர் சங்கீத வித்வான், நம்ம சமயக்காரன் தானே, நமக்கு என்ன தெரியும்? சரியாக சொன்னாய். இன்னொரு சந்தேகம். இன்னொரு சந்தேகமா? ஓய், நான் தெரியாம தான் கேக்குறேன். காலையில எந்திரிச்சோட சத்தியம் பண்றீரா சந்தேகப்பட்ட கொள்றதுன்னு? என் சந்தேகம் முழுமையா தீரணும்னா நீங்க பாடி காட்டணும். இந்த பாடி இல்ல, இப்படி பாடி காட்டணும். ஓஹோ, அந்த பாடியா? வனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு, தென் பொதிக காத்தினிலே செந்தாழம்பு. வனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு. ஆஹா, சொர்க்கவாசல் திறந்துருச்சு. தம்பி, உங்களுக்கு எனக்கு தெரியும், மேல போங்க. என்ன என்ன பாக்குறீங்க? ஊரை விட்டு போனவன் மாறு வேஷத்துல இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். இனிமே எதுவும் நடக்கும். ஜாதி சனத்தை வச்சு நிச்சயத்தம் பண்ண போறது இல்ல. யோ ஐயர, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பாரியா. யோ, தாலிக்கு பொண்ணு உரிக்குது. தம்பி, இனிமே நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். பரிசு சிலையை கட்டிக்க சொல்லு. 56 சுத்துப்பட்டி கிராமத்திலே நடக்காத கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். ஐயா, தேவரையா, தேவரையா, சக்கரை வந்துட்டியா? சாப்பாடு வந்திருக்குமே, கூட எங்க? திங்கிறதுலே இரு. ஐயா, அங்க கீதாமாவுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தாலிக்கு பொண்ணு இருக்க கூட கொடுத்தாச்சு. இதை கேள்விப்பட்டு கீதாமா உருகிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஐயோ, என்ன ஐயா? சுந்தரம் இல்லையே, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்கிருந்தே சொல்றது, காதுக்குள்ள வந்துதான் சொல்லணுமா? இது என்ன சட்டியா? இல்ல மண்டை. மண்டையை பத்தி பேசுறதுக்கு இதுவா நேரம்? சுந்தரம் இல்லாததான் சரி. அவ இருந்திருந்தானா முரட்டுத்தனமா சண்டை போட்டு அடிக்கடி போட்டுருக்கும். புது மாப்பிள்ள நாளைக்கு எப்படியா தாலி கட்டுவாங்க? ஆமாங்க, அதுவும் சரிதான். என்ன சுடுது? அடுப்புல வச்சதை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். நீ எல்லாம் ஒரு சமயக்காரனா? ஏப்பா, விளையாடுற நேரமா இது? என்ன பண்ணலாம்? என்னங்க நீங்களே இப்படி கேக்குறீங்க? நீங்க யாரு? எத்தனை கத்தி சண்டை பார்த்தவங்க, எத்தனை கம்பு சண்டை பார்த்தவங்க. நீங்க ஒரு ஆள் போதாதான். நீங்க மட்டும் என் கூட வாங்க. அந்த பெரிய பாண்டிய ஒரே போடா போட்டு கீதாவா கூட்டு வந்துருவோம். சண்டை போட்டு சாதிக்கிற காரியம் இல்லை இது. தந்திரமா தான் ஏதாவது பண்ணணும். ஆமா தேவரையா, சுந்தரத்துடைய காதலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்காக நம்ம உயிரை வேணாலும் கொடுக்கலாம். ஆமா, நாளைக்கு உங்க ஊர்ல மலவள்ளி அம்மன் கோயிலுக்கு நெல் காணிக்க வசூல் பண்றாங்க. அங்க பாருங்க. என்னையா கல்யாணத்தை நீங்களே கொண்டாடுறீங்க? விருந்தாளி என்ன கவனிக்க மாட்டீங்களா? நீ தண்ணியும் போடுவியா? கொடுத்து பாரு, நீந்துவேன். இந்த குடி. எனக்கு சுருட்டு கிடையாதா? ஏன் தேவரே நான் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுங்க? சுந்தரம், கீதாவுக்கு எங்க அவன் தாலி கட்டிடுவான்னு பயந்து உன்னோட சேர்த்து வைக்கத்தாப்ப அவன் போனான். இப்ப பாருங்க, மாட்டிக்கிட்டான். என்ன எனக்கு
மருந்து எடுத்துட்டு வாடா. என்ன பத்தி கவலைப்படாத சுந்தரம். ரத்தம் அதிகம் ஆரம். பெரிய பாண்டி கீதாவுக்கு கட்டாயத்தாலி கட்டிடுவான் போல இருக்கு. நீ 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 உடனே கீதாவை காப்பாத்து. கீதாவை காப்பாத்து. கீதாவை காப்பாத்து சுந்தரம். தேவரையா, நீங்கள இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். தனியா போறேன். இந்த சுந்தரம், அரை மணி நேரத்துல நீ வெளியே வரலன்னா நாங்க ஒவ்வொருத்தரா உள்ள வருவோம். சரி வடிவேலு, எல்லாத்தையும் தயார் செய்.